சமூகத்தில் ஒரு பொதுவான கருத்து இருக்குது. உதவிக்கு போய் உபத்திரத்தில் சிக்கிக்கொள்வது அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவான கருத்து இருக்குது. நாங்கள் யாருக்கு உதவி செய்ய போனாலும் அந்த உதவியினால் எங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா என்று நன்றாக சிந்தித்து அதற்கு பிறகு நாங்கள் அடுத்த அடிகள் எடுத்து வைத்து கொள்ள வேணும். இப்படித்தான் உதவி செய்ய போய் உபத்திரத்தில் சிக்கிக்கொண்ட உபத்திரத்து மட்டும் பரவாயில்லை, ஒரு பெரிய பேரிடி ஒன்று அந்த குடும்பத்துக்கு இன்றைய தினம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அந்த விடயம் தொடர்பாக நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யாழ்ப்பாணத்தில் தமிழர் பகுதியில் நடைபெற்ற ஒரு சம்பவம். விஷ பாம்பு ஒன்று, அந்த பாம்புக்கு ஒரு வாயில்லா ஒரு ஜீவனுக்கு உதவி செய்ய போய் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அந்த விடயம் நாங்கள் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பிரபல யூடியூபர் ஒரு கிளிநொச்சியை சேர்ந்த டிகே வன்னி என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற யூடியூபர், அவருடைய வழக்கு விசாரணைகள் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது. அவருக்கான பிணை நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டதா இல்லையான்னு சொல்லி இந்த வீடியோவில் நாங்கள் மட்டும் முழுதாக பார்க்க போகிறோம். ரதன் மணி என்ற யூடியூப் தளத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் யாராவது வந்துட்டீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. அப்பொழுதுதான் நான் இப்படி பொதுவான சமூகத்தில் நடக்கிற விடயங்கள் தொடர்பாக நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்களும் இலவாக பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வாங்க போய் வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கு இந்த தகவலை கேட்டதிலிருந்து உண்மையிலே சரியான கவலையாக இருந்தது. குறித்த நபர் தொடர்பாக நாங்கள் சமூக வலைத்தள பக்கத்தில் போய் பார்த்துருந்து நாங்கள் ஆன்மீகமாக இருக்கட்டும், பொதுமக்களுக்கு ஏதாவது பொது விடயங்களில் ஆர்வமாக செயற்படுகின்ற ஒரு நபர் என்று சொல்லி அந்த மக்களை அவரை கொண்டாடி கொண்டிருந்த ஒரு நபர் தான் இன்றைய தினம் இந்த உலகத்தை விட்டு போயிருக்கிறார். இவரை பற்றி நாங்கள் பார்த்தமாக இருந்தால் இவருடைய சொந்த இடம் யாழ்ப்பாணம் புத்தூர் சிவன் கோயில் இருக்குதான. சிவன் கோயில் பக்கத்தில் தான் இவருடைய வீடு இருக்கிறது. இவருடைய பேரை பார்த்தோம்னு சொன்னால் பிரம்மஸ்ரீ கணேச குருக்கள் கௌரிதாச சர்மா, இதுதான் இவருடைய பெயர். இவருக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் ஒரு 35 வயது மதிக்கத்தக்க ஒரு இளம் குடும்பஸ்து தான். பாருங்கள், இந்த விதியினுடைய விளையாட்டை 2 பிள்ளைகளும் தாயினுடைய அரவணைப்பில் தான் இனி வருங்காலத்தில் வளரப்போகிறார்கள். இப்படி நடந்திருக்கிறது. இவருடைய வழிபாட்டு முறைகளை பார்த்தோம்னு சொன்னால் அராலில் இருக்கிற வாழையம்மாள் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற கோயில் தான் இவர் வலிமையாக பூசை வழிபாடுகள் செய்கிறது வளமை. அப்படி இருக்கும்போது அந்த கோயிலில் பூசை வழிபாடுகள்லாம் செய்துட்டு இவர் இரவு நேரத்தில் வீட்டுக்கு முன்பாக இருக்கிற முற்றத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், வீட்டுக்கு முன்பாக இருக்கிற அந்த விலை ஒன்று இருந்திருக்கிறது. அந்த விலைக்கு உள்ளதான் அந்த பாம்புன்னு இருக்கிறது. இந்த பாம்பு நான் நினைக்கிறேன் அந்த விலைக்குள்ளே நீண்ட நேரமாக போராடி கொண்டிருக்கும். அப்படி போராடி கொண்டிருக்கின்ற பாம்புகள் அது கொஞ்சம் அதிகமான சீற்றம் கோபத்தோடு இருக்கும்ன்ற மாதிரியான கருத்தை பொதுவாக எல்லாரும் சொல்லி கொண்டிருப்பினோம். அப்படி அந்த விலைக்குள்ளே சிக்கப்பட்டு கொண்டிருந்த அந்த பாம்பை குறித்த நபர் போய் தன்னுடைய கைகளாலேயே அந்த வெளியில் எடுத்து அதை விடுவோம்னு சொல்லி யோசித்து போயிருக்கிறார். ஆனால் கோபத்தில் இருந்த பாம்பு அவருக்கு கடிச்சிருக்கு. அப்பொழுது கூட அவர் கொஞ்சம் கூட பயப்படாமல் என்ன செய்யிருக்கிறான்னு சொன்னால், அந்த வீட்டில் இருந்த மற்றாக்களை கூப்பிட்டு எனக்கு இப்படி பாம்பு கடிச்சிட்டுது, ஒரு போத்துண்டு தாங்க, அந்த போத்துக்குள்ளே பாம்பை விடுவோம்னு சொல்லி போத்துக்குள்ளையும் பாம்பை விட்டுட்டு அவர் போயிருக்கிறார். இந்த சம்பவம் நடைபெற்றது இரவு தான் பாம்பு இவரை தீண்டி இருக்குது. அப்போ அவர் இன்னும் ஒரு கருத்தையும் சொல்கிறார், பாம்பினுடைய விஷயம் எனக்கு எதுவுமே செய்யாது, அந்த விஷத்தை போக்கக்கூடிய சக்தி என்கிட்ட இருக்குது அப்படின்ற ஒரு கருத்தை அவர் சொல்லிட்டு அவர் போயிருக்கிறார். இதுக்கு பிறகு அவர் வீட்டை போன பிறகு வீட்டில் இருந்தவர்களுடைய வற்புறுத்தல் காரணமாக மறுநாள் அதிகாலை 1 மணிக்கு யாழ்ப்பாண பொதுநா வைத்தியசாலைக்கு இவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அதன் பிறகு இவரை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு இவருக்கான சிகிச்சையில் வழங்கப்பட்டிருந்த போதிலும் இவரை காப்பாற்ற முடியலை. இவரை திடீர் மரண விசாரணை அதிகாரிகள் எல்லாம் ஆய்வுக்குட்படுத்தி இவரது உடலை உறவினர்களிடம் கையெழுத்திருக்கிறார்கள். அதுக்கு பிறகு இவருடைய இறுதிக்கிரைகள் இன்றைய தினம், அதாவது 4/4/2025 அவருடைய வீட்டில் நடைபெற்று தகனகிரியைக்காக எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே பாருங்கள், உதவி செய்ய போய் உபத்திரம் மட்டும் சொன்னாலும் பரவாயில்ல, ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு உயிரை இழந்திருக்கிறது அந்த குடும்பம். சரி, இப்போ நாங்கள் அடுத்த விடயத்துக்கு போவோம். பிரபல யூடியூபர் இருவர்கள், அதாவது யாழ்ப்பாணத்திலிருந்து எஸ்கே கிருஷ்ணா, வன்னி மாவட்டத்திலிருந்து டிகே வன்னி என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற இருவரும் போலீஸாரால் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்கே கிருஷ்ணா பருத்துசிரியை சேர்ந்தவர். அவருடைய வழக்கு விசாரணைகள் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவருக்கு பிணை வழங்கப்படையில் விளக்கமறியலில் வைத்து விசாரிக்க வேண்டிய தேவை இருக்கிறதால இவருக்கு பிணை வழங்க இயலாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு 11ஆம் தேதி வரை இவரை விளக்கமறியல் வைக்க சொல்லி நீதிமன்றத்தால் உத்தரவு வழங்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது இதே மாதிரியான ஒரு வழக்கு விசாரணை தான் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது.
கிளிநொச்சியை சேர்ந்த டிகே வென்னி என்பவருக்கு. அப்போ நீதிமன்றம் இவருக்கு இன்றைய தினம் பிணை வழங்கி இருக்கிறது. இதுக்கு முன்பாக கூட டிகே வென்னியும் அவருடைய மனைவி கைது செய்யப்பட்டு அவருடைய மனைவிக்கான பிணை வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் டிகே வென்னிக்கான பிணை வழங்கப்படையில. ஆனால் இன்றைய தினம் அவருக்கான பிணை வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், உதவி செய்ய போய் உபத்திரத்தில் சிக்கிக்கொண்ட நபர்கள். உண்மையிலேயே இவர்கள் தொடர்பான நிறைய விமர்சனங்கள் சமூக மட்டத்தில் வைக்கப்பட்டு கொண்டுதான் வருகிறது. ஆனால் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் எவ்வாறு அமைய போகிறது என்று சொல்லி நாங்கள் கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். நீதிமன்றம் எவ்வாறான முறையில் அணுகி இவருக்கான தீர்ப்புகளை வழங்கப் போகிறார்கள் என்று சொல்லி ஒட்டுமொத்த உலகமே கவனித்து கொண்டிருக்கிறது. சரி, இந்த விடயங்கள் தான் நான் இன்று உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி உங்களுக்கு வந்து தகவல் வந்து சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு நான் பகிர்ந்து கொண்ட இந்த விடயம் தொடர்பாக என்னுடைய கருத்தை வந்து நான் உங்களோட சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரியான உங்களோட கருத்து கண்டிப்பாக இருக்குன்னு தானே, அதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடைய சப்போர்ட் தாங்க. நாங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.